எவ்ரி இயர் செப்டம்பர் மாதம் வந்தால் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அவேர்னஸ் மந்தாக உலகம் முழுவதும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். ஸோ ஒய் ஒரு ஃபுல் மந்த் செப்டம்பர் அவேர்னஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கான்ஸ்டண்ட்டாக ரிசர்ச் நடந்துக்கிட்டே இருக்குது நீர்க்கட்டிகள் அல்லது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பிசிஓன்ற அந்த கண்டிஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு. இனிஷியலாக அது செனமுட்டைப்பை ஓவரியை சார்ந்து வர ஒரு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளமாக லேடிஸ் அஃபெக்ட் பண்ணுற ப்ராப்ளமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. தென் தே ரியலைஸ்ட் இது எண்டோக்ரைன் ப்ராப்ளம் மற்றும் மெட்டபாலிக்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்மளுடைய உடம்போட எரிப்பு சக்தி. முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்கள் ஒரு பெண் குழந்தை தாயின் கர்ப்பப்பையில் இருக்கும்போதே பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்க்கு ப்ரோக்ராம் ஆக ஆரம்பிக்கிறாங்கன்றது விஞ்ஞானம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற விஷயம். ஸோ ஜெனட்டிக்ஸ் இதில் உள்ளடங்குது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ஜெனட்டிக்காக நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு ப்ரோக்ராம் ஆகிருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறை சரியாக இல்லாமல் போகும்போது, அதாவது லைஃப் ஸ்டைல் அஃபெக்ட் ஆகும்போது, ஸ்ட்ரெஸ் வரும்போது நீர்க்கட்டிகள் வெளிப்பட ஆரம்பிக்குது. ஸோ அதை சுமார் ஒரு 14, 15, 16 வயசில் ஸ்டார்ட் ஆகிற ப்ராப்ளம் நாங்கள் டயக்னோசிஸ்னு கொண்டு வரத்துக்கு குறைந்தது 8 வருடம் தீட்டு ஸ்டார்ட் ஆன பிறகு தான் நாங்கள் இதை டயக்னோசிஸே மருத்துவ ரீதியாக பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ மேபி ப்ராப்ளம் 11, 12, 13 ஸ்டார்ட் ஆனாலும் நாங்கள் டயக்னோசிஸ் பண்ணும்போது ஒரு டீனேஜ் கம்ப்ளீட் பண்ணுற டைமில் தான் டயக்னோசிஸ் பண்ணுவோம். ஸோ பிசிஓன்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நிறைய இன்டர்நேஷ்னல் க்ரைட்டீரியா இருக்குது. அப்படின்னா அந்த பெண்ணுக்கு மாதம் தூரம் வராமல் இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. மற்றும் அல்ட்ராசவுண்ட் உரிய முறையில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு பார்க்கும்போது பாலிசிஸ்டிக் ஓவரியோட க்ரைட்டீரியா இருக்குன்றதை பார்ப்போம். அண்ட் பிளட்டில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ரூவ் ஆகணும். மேல் ஹார்மோன் டாமினன்ஸ் இருக்கும். வாட் இஃப் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வந்தால் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசு பொண்ணுக்கு எப்போ தன்னுடைய பீரியட்ஸ் வரும்னு தெரியாத நிலை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெவி ப்ளீடிங்னு கஷ்டப்படுவாங்க, இல்லை ப்ளீடிங்கே ஆகலைன்னு கஷ்டப்படுவாங்க. அது மெல்ல மெல்ல அவங்களுடைய உடல் பருமன் அதை அதிகரிச்சுக்கிட்டே போகக்கூடிய விஷயங்கள். ஸோ பெண்ணுக்கு முக்கியமாக புரிய வேண்டியது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் சார்ட்னு இன்றைக்கி எல்லா யங் கேர்ள்ஸும் அவங்க ஆப்பில் மெயின்டைன் பண்ணுறாங்க. குறைந்தது 6 to 8 மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் ஒரு வருஷத்தில் வரணும். வரலனாலே அவங்க கைனகாலஜிஸ்ட்டை அணுகி இது எதனாலன்னு கண்டுபிடிக்க முற்படணும். பர்டிகுலர்லி நம்ம எடுக்கிற அந்த ஹார்மோன் டெஸ்ட்டு, பிளட்டில் சுகர் லெவல்ஸ், ஃபேட் லெவல்ஸ், தைராய்டு ஹார்மோன், இதெல்லாம் ஐடியலாக ஃபாஸ்டிங்கில் எடுக்கிறது முக்கியம். அண்ட் ஃபாஸ்டிங்கில் இந்த லெவல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா யங் ஏஜ்லேயே ஃபேட்டி லிவர், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக போகிறது, தைராய்டோட வீக்கம் மற்றும் மேல் ஹார்மோன் டாமினன்ஸ்னால சின்ன வயசுலேயே அவங்களுக்கு முகத்தில் ரோம வளர்ச்சி, ஹர்சூத்திசம்னு சொல்லுவோம். அதே போல் அவங்களுடைய வாய்ஸில் அவங்களுக்கு சேஞ்சஸ் இருக்காது. பட் அந்த மேல் ஹார்மோனோட இதில் ஆக்னேயோட இது நிறைய இருக்கும். அந்த நார்மலாக பார்த்திங்கன்னா சின்ன வயசு பெண்களுக்கு தீட்டுக்கு முன்னாடி முகப்பருக்கள் வரும். பட் தீட்டு போகும்போது அந்த முகப்பருக்கள்லாம் மறைந்துடும். பட் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிறவங்களுக்கு பருக்கள் மிக மோசமாக ஸ்காரிங்கோட தென்படும். அதே போல் அவங்களுக்கு ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் இந்த மாதிரி பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போவாங்க. அதுக்கப்புறம் டெர்மட்டாலஜிஸ்ட் கைனகாலஜிஸ்ட்டை பாருங்கள், பிசிஓ இருக்கான்னு பாருங்கன்னு வாங்கும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் அவங்களுடைய டீனேஜில் ஸ்டார்ட் ஆகுதோ அது அவங்க திருமணம் அப்போது குழந்தை பெறத்துக்கான ஒரு கஷ்டமாக அது போய் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம கண்டுபிடிக்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்தோம்னா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஓவில் அடிப்படையாக மாதம் அந்த எக் ரிலீஸ் சரியாக நடக்காது. சம்டைம்ஸ் 2 to 3 monthsக்கு ஒன்ஸ் தான் உங்களுக்கு எக் ரிலீஸ் ஆகும். ஸோ ஆன் ஓவிலேஷன்னு சொல்லுவோம். அதை யூஸ்வலாக இன்ஃபர்டிலிட்டிக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பாலிசிஸ்டிக் ஓவரிஸில் பல்வேறு டைப்ஸ் இருக்குது, ஏபிசிடின்னு. அவங்க எந்த டைப்புன்னு பார்த்து அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் அவங்களுடைய இந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு முழுமையான ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ சில பேருக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னா அவங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கான கரெக்ட் டயட், கரெக்டான எக்ஸசைஸ், அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் நல்லா இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸில் ஈடுபடாத ஒரு லைஃபுக்கு மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்கிறாங்க, இனஃப் வாட்டர் குடிக்கிறாங்க, ஒரு நேச்சரோட ஒட்டுன ஒரு லைஃப் ஸ்டைலை வாழும்போது அது ஒரு ஆட்டோ கரெக்ஷனுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சில பேருக்கு டேப்லெட்ஸ் தேவைப்படும். ஸோ ரொம்ப பர்சனலைஸ்டாக அவங்களுடைய பிளட் டெஸ்ட் மற்றும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை புரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பாலிசிஸ்டிக் ஓவரிஸோட கண்ட்ரோல் ஃபேக்டர் ஒர்க்ஸ் பெட்டர். சரி, குழந்தை பிறந்ததோடு அந்த பிரச்சனை விடுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இட் கீப்ஸ் கண்டினியூவிங். ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு அந்த ஃபர்தர் இஷ்யூஸாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஹெவி பீரியட்
திக் எண்டோமெட்ரியம்னு சொல்லி கர்ப்பப்பை கேன்சர் வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு நம்ம டயக்னோசிஸில் கவனம் செலுத்தணும். யங் கேர்ள்ஸுக்கு நாம் கரெக்டான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பொறுமையோடு ஹெல்ப் பண்ணணும். முக்கியமாக குழந்தையின்மை இருக்கிறவங்க அட்லீஸ்ட் 6 months to 1 year டாக்டர்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா எல்லா பிசிஓடியும் ஒரே டைப் இல்லை, மல்டிபிள் சப்டைப்ஸ் ஆர் தேர். அதை டாக்டர் புரிஞ்சுக்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அட்லீஸ்ட் 6 months to 1 year கான்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். கண்டிப்பாக இது தீர்வு காணக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒன்லி திங் நமக்கு கொஞ்சம் பொறுமையும் புரிதலும் இதில் அவசியம். அண்ட் ஒன்ஸ் டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈவன் இஃப் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஹெல்தி, ஆனுவல் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இதனால தான் எவ்ரி இயர் செப்டம்பர் மாதம் PCOS அவேர்னஸாக வேர்ல்டு ஓவர் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம நிறைய வாட்டி ஷார்ட் டேர்ம், எனக்கு இப்போ இரெகுலர் பீரியட்ஸ், எனக்கு இப்போ குழந்தை இல்லைன்ற விஷயத்தோடு அது முடிஞ்சிடுது. அதோட லாங் டேர்ம் effects on the body is multiple. அதனால தான் we are insisting on long term regular follow up for polycystic ovaries. So I'm sure you will look up for information on polycystic ovaries on YouTube. I have given a lot of information in the past also. So September is here to give you PCOD awareness. அந்த டயக்னோசிஸ் வந்தோன்னே அதோட ஒரு பயம் பீதியை உருவாக்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை. just have to face it bravely. and நாங்கள் ஒரு polycystic ovaries support குரூப்பும் வச்சுருக்கோம். ஸோ யங் கேர்ள்ஸ் ஷேர் ஈச் அதர், அவங்களுடைய ஸ்ட்ரகிள் எப்படி, அவங்க எப்படி வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க, எப்படி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கண்டினியூஸாக ஒரு ஹேபிட்டாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் அந்த சப்போர்ட் குரூப்பில் பீப்புள் ஷேர் வித் ஈச் அதர். ஸோ லெட்ஸ் ஃபைட் PCOS, let's catch our young girls and teach them to come out of this polycystic ovaries negative grip.